நம்ம இன்னைக்கு ஒரு சங்கீதத்தை தியானித்து நம்ம அதுல இருந்து கத்துடைய வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். சங்கீதம் 42வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க முடிந்தால். அதுல நான் வாசிக்கிறேன். அது தாவீதுடைய சங்கீதம். சங்கீதக்காரனாகிய தாவீதோடது. தாவீது என்ன சொல்றார்ன்னா, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால், இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து, கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்துக்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும்போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து இரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலைகளிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனையே நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் என் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை இன்னும் துதிப்பேன். நான் இன்னும் துதிப்பேன். ஆமென். இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போதே அது எப்படி சொல்ல, இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேணா. எவ்வளவு ஒரு அழகான ஒரு சங்கீதம். தாவீது நம்ம ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கொள்ள கூடாது. அவர் சொல்லுகிறார், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனை என் ஆத்மா உண்மை வாஞ்சித்து கதறுகிறது. இப்போ நம்ம நிறைய டைம் வந்து ஆண்டவர்ட்ட நம்ம வைக்கிற கொஸ்டின், ஆண்டவரே நான் எவ்வளவு ஜெபம் பண்ணேனே, என் லைஃப்ல ஏன் சில காரியங்கள் நடக்கவில்லை? ஏன் சில நேரங்கள்ல எனக்கு நீங்க பதில் தர மாட்டேங்கிறீங்க? நான் என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லி தர மாட்டேங்கிறீங்க? ஏன்? அப்படி சொல்லி நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் வைக்கிறோம். ஆண்டவர் என்னைக்குமே வந்து பதில் தரக்கூடாது அப்படின்னு இருக்கிறவர் கிடையாது. ஆண்டவர் மேல நம்ம என்னைக்குமே குறை சொல்லவே முடியாது. நம்ம எடுத்த உடனே நம்ம என்ன சொல்லுவோம்னா, யோபு போல, யோபு எல்லாவற்றையும் இழந்த பிறகு கொஞ்ச நேரத்துல ஆண்டவரை குறை சொல்ல ஆரம்பிக்கிறார். அதாவது எப்படி சொல்றாருன்னா, நான் நல்லா இருந்தேன், நான் நீதிமானா இருந்தேன், ஆண்டவர் என்ன இப்படி பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாருன்னு அவருடைய தாங்க முடியல அவருக்கு, யோபுக்கு. அதே போலதான் நம்மள சில நேரங்கள்ல நான் இவ்வளவு ஜெபம் பண்ணேன், இவ்வளவு நான் ஆண்டவருக்காக வைராக்கியமா இருந்தேன், இவ்வளவு காரியங்களை நான் ஆண்டவருக்காக விட்டு கொடுத்தேன், இவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணேன், என் லைஃப்ல ஏன் ஆண்டவர் ஒரு பதில் தராம என்ன அப்படி அலக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். ஆனா உண்மையை சொல்லணும்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தேவன் நம்மை மறந்து விடுகிறவர் கிடையாது. நம்ம நிறைய டைம் என்ன நம்ம நினைக்கிற விஷயம் என்ன தெரியுமா? அவர் நம்மள மறந்து போய் இருக்கிறாரு, நம்ம அவர் நினைக்கவே இல்லை அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாதுங்க. அவர் ஒரு நாளும் நம்மை மறக்கிறவரே கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் நம்மை மறக்கிறவர் அவர் கிடையாது. முதல்ல அதை நம்ம நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். அவங்க யார்ட்ட நம்மகிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, உண்மையாவே அது நம்மகிட்ட தான் இருக்கும். ஆண்டவர்ட்ட நம்ம குறை சொல்லவே முடியாது. என் ஆத்மா தேவன் மேல். ஏன் நான் அத சொல்றேன்னா, தாவீது வந்து ஒரு ராஜாவா இருக்கிறாரு. ஒரு நல்ல ஒரு ஒரு 2 சூழ்நிலை எடுத்துக்கலாம். தாவீதுடைய வாழ்க்கைய 2ஆ பிரிச்சுக்கலாம். ஒரு சமயம் ரொம்ப ஹையான ஒரு பொசிஷன் ராஜாவா இருக்கிறாரு. இன்னொரு சமயம் ரொம்ப லோவான ஒரு பொசிஷன். சாவுக்கு பயந்து ஓடிட்டு இருக்கிறாரு. அப்படி 2 விதமான எக்ஸ்ட்ரீம்ல இருக்காரு. நம்ம இந்த மாதிரி 2 விதமான எக்ஸ்ட்ரீம்ல இருந்தாலும் நம்ம தேவனை தேடுவதை மறந்து விடுவோம். ஏன் சொல்றேன்னா, ஒருத்தன் லைஃப்ல அதிகமா கஷ்டம் வருது, அதிகமா பிரச்சனை வருதுன்னா தேவனை விட்டுருவாங்க. அதே போல ஒருத்தவங்க லைஃப்ல ரொம்ப ஹாப்பினஸ் எல்லாம் நல்லா நடக்குது அப்படின்னாலும் தேவனை விட்டுருவாங்க. ஆனா தாவீது பாருங்க, இந்த 2 சூழ்நிலையிலும் கர்த்தரை அவர் விடவே இல்ல. அவர் தாழ்வுல இருக்கும்போதும் கர்த்தரை துதிக்கிறாரு, நினைக்கிறாரு, ஜெபிக்கிறாரு. உயர்வுல இருக்கும்போதும் கர்த்தரை துதிக்கிறாரு, விட்டுக் கொடுக்கவே இல்ல. அவர் என்ன சொல்றாரு, 2வது சங்கீதம் 2வது வசனம் ரொம்ப அருமையா ஒரு வார்த்தையை சொல்லுவாரு. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன் அப்படிங்கிறாரு பாருங்க. தாவீதுடைய வாஞ்சை எல்லாம், ஆண்டவரே எனக்கு எப்போ ஒரு அரண்மனை வாழ்க்கையை தருவீங்க? எப்ப என் வாழ்க்கையில ஒரு உயர்வை தருவீங்க? எனக்கு எப்பொழுது ஒரு வீட கட்டுவீங்க? இல்ல எப்பொழுது எனக்கு பிரியமானபடி என் வாழ்க்கை மாறும்? அதெல்லாம் தாவீதோட அவருடைய ஆசை என்னன்னா, நான் எப்பொழுது உம்முடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்ங்கிறது தான் தாவீதோட ஆசை. இன்னைக்கு நம்ம யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்முடைய ஆசை என்னவா இருக்கிறது? நம்ம எதற்காக ரொம்ப வாஞ்சிக்கிறோம்? நம்முடைய வாஞ்சை என்ன? வாஞ்சை அப்படிங்கிறது வந்து என்ன சொல்ல, ஆசைங்கிற வார்த்தையோட கொஞ்சம் வாஞ்சைன்னு சொல்லும்போது எப்படி இருக்கும்னா, அது எனக்கு கண்டிப்பா கிடைச்சே ஆகணும். அது மேல நமக்கு ஆசைன்னா கூட சரி ஓகே, ஆசை மறந்து போகும். ஆனா வாஞ்சை அப்படின்னு வச்சுட்டோம்னா, அது தேடுவோம். தேடுவோம். ஆசை நெறைய விஷயங்கள் மேல ஆசைப்படலாம். ஆனா எல்லா விஷயத்தையும் நம்மளால அந்த ஆசைப்பட்ட விஷயங்கள நம்ம தேட மாட்டோம். இன்னைக்கு திடீர்னு சிலவங்க வந்து
எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஏரோப்ளேன் வாங்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா, அந்த விஷயத்த நெனச்சு நம்ம பெருசா யோசிக்க மாட்டோம். ஆனா வாஞ்சைங்கிறது எப்படின்னா, ஒரு விஷயத்துக்கு மேல ஆசை வச்சுட்டு அத தேடுவோம். எனக்கு இன்னைக்கு எப்படியாவது அது வேணும். எனக்கு இது எப்படியாவது எனக்கு கிடைச்சே ஆகணும்னு சொல்லி அந்த விஷயத்த எந்த விஷயத்த தேடுறோமோ, அதுதான் வாஞ்சை. அப்போ தாவீதுடைய வாஞ்சைலாம் என்ன தெரியுமா? அது ஆண்டவரே நான் எப்பொழுது உம்முடைய சமூகத்துல வந்து நிப்பேன்? எப்பொழுது நான் வந்து நிப்பேன்? நான் அவருடைய கவலைலாம் எனக்கு என் ஆண்டவர் ஆன்ஸர் பண்ணணும். வேற எதுவும் வேணாம். எனக்கு என் ஆண்டவர் ஆன்ஸர் பண்ணணும். என்ன நாள்தோறும் ஒடுக்குறாங்க. ஏன் ஒடுக்குறாங்க? "உன் தேவன் எங்கே?" என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால், இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. ஏன் அத சொல்றாங்க? தாவீது ஒரு டைம் எல்லார்ட்டயும் சொல்லியிருப்பாரு. என்ன ஆண்டவர் உயர்த்திருப்பாரு. நான் ஆண்டவர் நம்ம சில டைம் அப்படிதான் நம்ம நெறைய பேர்ட்ட சொல்லிட்டு வந்துருவோம். எனக்கு ஆண்டவர் இத செய்வாரு, அத செய்வாருன்னு சொல்லிட்டு வந்துருவோம். அப்போ சில நேரங்கள்ல ஆண்டவர்ட்ட இருந்து பதில் கிடைக்காதபோது, நெறைய பேர் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. "என்னப்பா உன் ஆண்டவர் இப்படி செய்வாருன்னு சொன்னியே என்னாச்சு? உனக்கு இது நடக்கும்னு சொன்னியே என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி நெறைய பேர் நமக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ நம்ம அதுதான் தாவீதோருடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். தாவீதுட்ட கேட்கிறான், "உன் தேவன் எங்கப்பா? நீ தேவன் தேவன்னு சொன்னியே, அந்த தேவன் எங்க?" அப்படின்னு. எசேக்கியாவோட வாழ்க்கையில சனகரிப்பு ராஜா ரப்சாக்கேங்கிறவன அனுப்பி, அவன் வந்து சொல்றான், "நான் வந்து உன் தேசத்தலாம் அழிக்க போறேன்னு" சொல்லிட்டு இருக்கும்போது, அப்புறம் எசேக்கியா தேவன நம்பியிருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்ப எசேக்கியாட்ட ஒரு வார்த்தை சொல்றான், "நீ நம்பியிருக்கிற அந்த நம்பிக்கை என்ன? உன் தேவன்லாம் உன்ன காப்பாத்த முடியாது. அதெல்லாம் வாய் பேச்சு. யுத்தத்துக்கு வந்து மந்திரம்லாம் யூஸ் ஆகாது" அப்படின்னு சொல்லி, அந்த இடத்துல எசேக்கியாவுடைய விசுவாசத்தை உடைக்கிற மாரி அந்த இடத்துல அந்த ரப்சாக்கேங்கிறவர் பேசுறார். அதேபோல தான் தாவீதோட வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நெறைய பேர் கேட்பாங்க. "உனக்கு ஆண்டவர் செய்வேன்னு சொன்னாருன்னு சொன்னியே, என்ன ஆச்சு? ஒண்ணுமே நடக்கலையே! நீ அப்படியே தானே இருக்கிற. உன் லைஃப்ல ஒரு மாற்றமும் இல்லையே! ஆண்டவர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள்லாம் என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுதான் அப்ப சொல்றாரு, அது எப்படி கேட்கிறபடினால, "இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று." இந்த சங்கீதத்த நம்முடைய லைஃப்ல நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கலாம். இப்படிதான் நெறைய பேர் வந்து சில மனிதர்களுக்கு நம்மளால ஆன்ஸர் பண்ண முடியாம நம்ம அழுதுட்டு இருக்கோம். சரி நம்ம அவங்களுக்கு நம்ம பெருசா சொல்லிட்டு வந்துட்டோம். ஆனா இப்ப அவங்களுக்கு ஆன்ஸர் பண்ண முடியல. அவங்க கேட்கிற கேள்விக்கு, "உன் தேவன் எங்கே? உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு சொன்ன அந்த தேவன் எங்கே? உனக்கு கூட நிப்பாரு சொன்ன அந்த தேவன் எங்கேன்னு?" சொல்லி அவங்க கேட்கிற கொஸ்டினுக்கு நம்மளால ஆன்ஸர் பண்ண முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். அதே போல தான் தாவீதுடைய வாழ்க்கையும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, "முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து, கூட்டத்தின் களிப்பும், துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்துக்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும்போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகிறது" அப்படிங்கிறார். ஒரு காலத்துல சபைக்கு, சர்ச்சுக்கு, ஆலயத்துக்கு போகவும் சொல்லும்போது பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. சர்ச்சுக்கு போணும்னாலே ஒரு பயங்கர சந்தோஷம். இப்ப அந்த சந்தோஷம் இல்ல. இப்ப என்னால அப்படி போக முடியல. எனக்கு அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை எனக்கு இல்ல. நம்ம நினைப்போம். நெறைய பேருடைய லைஃப் அவங்க குழந்தையா இருக்கும்போது சொல்லுவாங்க. என் குழந்தையா இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? என்னோட சைல்ட்ஹுட் லைஃப் எவ்வளோ ஹேப்பியா இருந்துச்சு தெரியுமா? எவ்வளவு சந்தோஷமா இருப்பேன் தெரியுமா? அப்படின்னு சொல்லி நம்மளோட பழைய வாழ்க்கையில நம்ம நெனச்சு பார்ப்போம். அதே போல தான் இன்னைக்கு தாவீது நமக்கு இன்னைக்கும் நம்ம நெறைய விஷயங்கள யோசிச்சு பார்க்கிறோம். ஒரு காலத்துல நான் இப்படி இருந்தேனே! ஒரு காலத்துல நான் சந்தோஷமா சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேனே! இப்ப நான் சர்ச்சுக்கு போனாலே அழுதுட்டு தானே போறேன். அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த மாரி ஒரு கண்ணீர் இருக்கு. அப்போ தாவீது என்ன சொல்லுகிறாரு? இதெல்லாம் அவர் மனசுல ஓடிட்டு இருக்கும்போது, எனக்கு ஆன்ஸர் பண்ண முடியல. எனக்கு முன்னாடி மாரி சந்தோஷமா சபைக்கு போறது கூட என்னால சந்தோஷமா போக முடியல. இப்படிலாம் அவர் புலம்பிட்டு இருக்கும்போது, அவருக்கு அவரே ஒரு ஆறுதல் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? "என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து இரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன்" அப்படிங்கிறார். இப்ப இந்த மாரி டவுட்ல நமக்கு வரும்ல. யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா, உன் தேவன் எங்கேன்னு கேள்வி கேட்டாங்கன்னா, நமக்கு கொஞ்சம் டவுட் ஆயிரும். அதே மாரி அந்த பழைய சந்தோஷம் இல்ல. உண்மையான ஒரு மகிழ்ச்சி இல்லங்கும்போது, நமக்கு சோர்ந்து போய் இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? தாவீதை போல நம்ம ஆத்துமாவை பார்த்து நம்மளே சொல்லணும். "நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் எனக்குள்ள திகங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் தான் நமக்கு ரட்சிப்ப தர முடியும். நீ துதிச்சுக்கிட்டே இரு பாரு. நீ துதிக்கிறது மட்டும் தான் உன் வேலை. அத பண்ணிட்டு இரு. உனக்கு விடுதலை அவர் தருவாரு. உனக்கு ரட்சிப்ப அவர் தருவாரு. உன்ன அவர் காப்பாத்துவாரு. நீ தியங்காத, நீ கலங்காத" அப்படின்னு சொல்லி தாவீது தன்னுடைய ஆத்துமாவை அவனே திடப்படுத்திக் கொண்டான். இப்படிதான் அவன் வந்து அந்த சிக்லாக்ல எல்லாவற்றையும் பிடித்துக் கொண்டு போகும்போது, தன்னுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாவற்றையும் பிடித்துட்டு போயிட்டாங்க. எதுவுமே இல்ல. இப்ப கூட இருக்கிறவங்களும் தாவீத கல்லெறியறதுக்கு ரெடியா நிக்கிறாங்க. அப்போ வசனம் சொல்லுகிறது, தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டான் அப்படின்னா, இப்படிதான் திடப்படுத்துறது. என்ன திடப்படுத்துறது? "நீ ஏன் கஷ்டப்படுற? நீ ஏன் கலங்குற? என் தேவன் எப்படியாவது உனக்கு ஒரு நன்மை செய்வாரு." நமக்கு நெறைய டைம் வந்து யாராவது நமக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா? யாராவது நமக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாங்களா? இல்ல யாராவது ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டாங்களான்னு நம்ம ஏங்குறோம். நம்ம எல்லார் டைமும் எல்லாரும் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. தாவீதை போல நம்மளே கர்த்தருக்குள்ளே திடப்படுத்திக் கொள்ளணும். பழகிக்கணும். யாராவது எனக்கு ஆசீர்வாதம், யாராவது என் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிற நாட்கள் கிடையாதுங்க. நீங்க எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி, ஒருவேளை இந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். கர்த்தர் நீங்க கூப்பிட்டீங்கன்னா வரப்போறாரு. தாவீது அதான் சொல்றாரு. அவர் என்ன அவருக்காக காத்திருந்து அவர் என்ன வந்து ரட்சிப்பாரு. அவர் என்ன வந்து காப்பாற்றுவார். இன்னைக்கு நீங்க தாவீதைப் போல உங்கள நீங்களே திடப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க சொல்லுங்க, "என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற? நீ ஏன் தேங்குற?
ஆண்டவர் இம்மட்டும் நடத்திருக்கிறார், இனிமேலும் நடத்துவார். அப்படிதான் நீங்க எப்பவுமே சோர்ந்து போறீங்கன்னா இந்த வார்த்தை எபினேசர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மறந்துடாதீங்க. எபினேசர் அப்படின்னா கர்த்தர் இம்மட்டும் உதவி செய்தார். அப்ப இதுவரைக்கும் உங்களுக்கு உதவி செய்தார்னா இனிமேலும் உதவி செய்வார். ஆனா அந்த விசுவாசத்தை நமக்கு நாமளே தூண்டி விட வேண்டும். நமக்கு நம்மளே ஒரு விசுவாசத்தை தூண்டி விட்டு அடுத்து நம்ம எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கணும். என்னை யாராவது ஒருத்தவங்க வந்து தூக்கி விட வரணும், எனக்கு யாராவது ஒருத்தர் வேணும் அப்படின்னு நம்ம யோசிச்சிட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் எந்திரிக்கவே மாட்டோம். தாவீதை போல நம்மளை நம்மளே திடப்படுத்திக் கொள்ள, கர்த்தருக்குள் தேர்ச்சிக் கொள்ள நம்ம பழகிக்கணும். அப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா, அவர் மறுபடியும் சோர்ந்து போகிறார். நமக்கு அப்படித்தான் மறுபடியும் சோர்வு வரும். உமது மதுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்தில் தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்தில் அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். இப்போ ஒரு திடப்படுத்தின பிறகு அவரு ஆண்டவரை துதிக்கிறாரு, நினைக்கிறாரு, எல்லாம் செய்றாரு. செஞ்சுட்டு இருக்கும்போதே அவருக்கு என்ன ஆகுதுன்னா 9வது வசனத்த பார்த்தீங்கன்னா, நான் என் நான் என் கன்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் என் துக்கத்துடனே தெரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். பாருங்க. இப்பதான் துதிக்க ஆரம்பிச்சாரு. இப்பதான் தன்னை திடப்படுத்திக்கிட்டாரு. இப்பதான் பதறாத, தேங்காத, கலங்காதன்னு சொல்லி திடப்படுத்திட்டு கர்த்தர துதிக்க ஆரம்பிச்சவருக்கு மறுபடியும் ஒரு சோர்வு. மறுபடியும் ஆண்டவர பத்தி கேள்வி கேட்கிறாரு. ஆண்டவரே ஏன் என்ன மறந்தீங்க ஆண்டவரே? நான் ஏன் இந்த ஜனங்களால துக்கப்பட்டு என்ன இந்த மனுஷங்கள்லாம் எங்கள வந்து இப்படி அவமானப்படுத்துறாங்க, ஒடுக்குறாங்க, துன்பப்படுத்துறாங்க. ஏன் என்ன இப்படி விட்டுக் குடுத்துட்டீங்க? ஏன் இப்படி இந்த மனுஷங்க கையில என்ன விட்டுக் குடுத்தீங்க? அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆண்டவர்ட்ட அந்த கேள்வி கேட்கிறேன். இந்த கேள்வி நம்ம நெறைய டைம் கேட்டிருப்போம் ஆண்டவர்ட்ட. ஆண்டவரே ஏன் என்ன மறந்துட்டீங்களா? நீங்க சொன்ன வாக்குத்தத்தங்கள்லாம் எங்க? நீங்க சொன்ன வார்த்தைகள்லாம் எங்க? இப்ப என்ன மறந்துட்டீங்களே! ஏன் நான் இப்ப ஜனங்கள் கையில இப்படி ஒப்புக் கொடுக்கப்பட்டு நான் துக்கத்துடன் திரியணும்? இந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன என்ன கேலி பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க, என்ன ஒடுக்குறாங்களே! அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவர் தாவீது சோர்ந்து போகிறார். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னுடன் சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது அப்படிங்கிறார். மறுபடியும் அதே அதே விஷயத்த ஆண்டவர்ட்ட சொல்றாரு. ஆண்டவரே என் தேவன் எங்கே என்று சொல்லி என் சத்துருக்கள் டெய்லி என்ட்ட கேட்கிறது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது. ஏன் என்ன மறந்துட்டீங்க? ஏன் என்ன வந்து விட்டுக் குடுத்துட்டீங்க? ஏன் என் ஜனங்கள் கையில அவமானப்படுவதற்கு என்ன விட்டுட்டீங்க? நான் தேவனுடைய பிள்ளை அல்லவா? நான் உங்களுடைய பிள்ளை அல்லவா? எதற்கு இப்போ நான் புறஜாதிகள் மத்தியில, உம்மை அறியாதவர்கள் மத்தியில, உம்மை நேசிக்காதவர்கள் மத்தியில நான் ஏன் அவமானப்படணும்? எல்லாரும் கேட்பாங்கல்ல. ஏசப்பா, ஏசப்பான்னு சொன்னேன். இப்ப என்ன ஆச்சு பாரு. ஏசப்பா தான் வேணும்னு சொல்லிட்டு போனேன். அவர் செய்வாருன்னு சொன்னேன். அவர் எனக்கு யுத்தம் பண்ணுவாருன்னு சொன்னேன். அவர் என் லைஃப்ப பார்த்துப்பாருன்னு சொன்னேன். நான் நான் வேற எங்கேயும் போமாட்டேன். மனுஷங்கள நம்ப மாட்டேன். ஏசப்பாவ மட்டும் நம்புவேன்னு சொன்னேன். இப்ப என்ன ஆச்சு பாருன்னு சொல்லி, அவங்க கேட்கிற கேள்விகள் என் ஆத்துமாவை, என் இருதயத்தை என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது அப்படிங்கிறார். அப்ப அவ்வளவு நொறுக்கப்படுகிறார். பாருங்க இதே நம்ம லைஃப்ல இதெல்லாம் நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கணும். நம்ம மட்டும் இந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள போல, எல்லா தேவ மனிதர்களும் இன்னும் நெறைய பேர் நம்ம சமகாலத்துல நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க கூட நெறைய சூழ்நிலைகள் நம்மை போன்ற சூழ்நிலைகளுக்கு அவங்க போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தர் லைஃப்லயும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கு. நம்ம எப்பவும் சொல்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, எனக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனை. எனக்கு மட்டும் தான் இவ்ளோ கஷ்டம் அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் போய்க்கொண்டே இருக்குது. அப்போ நம்ம சோர்ந்து போகாம அப்புறம் என்ன பண்ணணும்? தாவீது 2வது தடவையும் அடுத்து ஒரு அதே கடைசி வசனத்த பார்த்தீங்கன்னா, "என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு இரட்சிப்பும், என் தேவனுமா இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன்." அப்படிங்கிறார். பாருங்க, அவரு மறுபடியும் சோர்ந்து போகும்போது, மறுபடியும் அதே வார்த்தைய சொல்றார். நமக்கு வருவது சோர்வுகள் வரும் தான். உண்மதான். சோர்வு வரும், பிரச்சனை வரும், டயர்ட் ஆவோம். சிலருடைய வார்த்தைகள் நம்மள வந்து சோர்ந்து போக வைக்கும். இதெல்லாம் உண்மதான். ஆனா எப்போலாம் சோர்வு வருதோ இந்த வசனத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. "என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி அமர்ந்திரு" அப்படின்னு சொல்லி இந்த வசனத்த நம்ம ஞாபகம் வச்சுப்போம். இந்த வசனத்த சொல்லுங்க. எப்போ சோர்வு வந்தாலும், எப்போ யாராவது உங்கள வந்து நொந்து போகுற மாரி பேசினாலும், எப்போ ஜனங்கள் வந்து உங்கள் தேவன் எங்க? நீ பண்ண ஜெபம் எங்க? நீ நம்பியிருந்த அந்த நம்பிக்கை எங்க? நீ இவ்வளவு நாள் விசுவாசமா இருந்தியே, ஒண்ணுமே நடக்கல. இதெல்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, இந்த வசனத்தை சொல்லி உங்களை நீங்களே தேற்று. இன்னொருத்தவங்க வந்து நம்மள தேற்றணும். இன்னொருத்தவங்க வந்து நமக்கு நல்ல வார்த்தைய பேசணும். இன்னொருத்தவங்க வந்து நமக்கு ஆறுதல் படுத்தணுங்கிறது எல்லா டைமும் நமக்கு சூழ்நிலை கிடையாது. இந்த Zoom மீட்டிங்ல நைட் 9 மணிக்கு நம்ம கேட்கிறோம். 9லேருந்து 9:30 வரைக்கும் பேசுவோம். மத்த டைம்ல நமக்கு எங்க இருந்து யார் வார்த்தைய குடுப்பா? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவோம். அப்புறம் ஏதாவது உபவாச கூட்டத்துக்கு போவோம். மற்ற நாட்கள்ல நம்ம கர்த்தருடைய வார்த்தைய எங்கருந்து பெற முடியும்? யார் நம்மளை திடப்படுத்துவது? யார் நம்மள ஆறுதல் படுத்துவது? யாரும் கிடையாது. அப்போ எல்லா டைமும் நம்ம வந்து ஒரு பாஸ்டர தேடியோ, இல்ல எல்லா டைமும் நம்ம வந்து ஏதோ யாராவது நமக்கு வந்து ஆறுதல் சொல்லுவாங்களான்னு 24 பார்ட்ஸாலும் நமக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம நம்மளை நம்மளே திடப்படுத்திக் கொள்ள, நம்மளை நம்மளே வசனத்தை வைத்து நம்மை திடப்படுத்திக் கொள்றதுக்கு நம்ம பழகிக்கணும். தாவீத நினைத்துக்கோங்க. தாவீதுக்கு
ஒரு டைம்ல நிறைய பேர் யோனத்தான் ஒரு நண்பர், அருமையான ஒரு உயிரை கொடுக்கிற அளவுக்கு ஒரு நண்பர் இருந்தார். இப்ப தாவீது ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டும்போது, சவுல் தாவீதுக்கு எதிராக ஏதாவது ஒரு ஐடியா பண்ணும்போது, இந்த யோனத்தான் வந்து தாவீதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. இப்படி சவுல் பிளான் பண்றாரு, எங்க அப்பா பிளான் பண்றாரு, நீ எஸ்கேப் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு. அதேபோல மீகாலும் ஒரு தடவ தாவீதை சவுல் கொல்ல வரும்போது, இந்த மீகாலும் தாவீதுக்கு ஐடியா குடுத்து தாவீதை எஸ்கேப் ஆக வைக்கிறா. இப்போ இந்த மாதிரி அபிகாயில்னு ஒரு மனைவி இருந்தாங்க. அந்த அபிகாயிலும் தாவீதுக்கு சில ஒரு முக்கியமான சந்தர்ப்பத்துல ஒரு ஐடியா குடுத்து, தாவீதுக்கு அந்த இடத்துல என்ன செய்யணுங்கிறத சொல்லிக் குடுக்குறாங்க. ஆனா, அந்த சிக்லக்ல தாவீதுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு யாருமே இல்ல. தாவீதுட்ட வந்து இத பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு யாருமே இல்ல. அப்போ தாவீதுக்கு யோசிச்சிருக்கலாம், ஆண்டவரே எனக்கு யாராவது ஏதாவது பேசணும் ஆண்டவரே. இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைய இன்னைக்கு நம்ம ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். நமக்கு வேத வாக்கியங்கள் இருக்குது. அந்த டைம்ல தாவீதுக்கு எதுவுமே கிடையாது. அந்த ஊரிம் தும்மீம். அந்த ஊரிம் தும்மீம் என்னன்னா, அது எஸ் ஆர் நோ தான் சொல்லும். போலாமா, போக்கூடாதான்னு கேட்டா, ஆம், இல்லை அப்படிங்கிற ஒரு பதில் தான் இருக்கும். அதுல பெருசா கர்த்தருடைய வார்த்தை இருக்காது. இப்போ தாவீது என்ன பண்றாருன்னா, அவர் என்ன என்ன மாதிரி ஜெபம் பண்ணியிருப்பார்? இந்த ஜெபம் தான் பண்ணியிருப்பாரு. ஆண்டவரே, எனக்கு நீங்க மட்டும் தான். நான் சோர்ந்து போய் இருக்கிறேன். என்ன எப்படியாவது நீங்க பலப்படுத்துங்க. என்ன திடப்படுத்துங்க. அப்படின்னு சொல்லி தனக்கு தானே ஒரு ஆறுதலை சொல்லி, தனக்கு தானே கர்த்தருக்குள்ள பாருங்க, நம்ம வெறும் வார்த்தைகள சொன்னோம்னு நம்ம சோர்ந்துருவோம். வசனத்த வச்சு தன்னை திடப்படுத்துகிறார் தாவீது. அதுதான் இந்த வார்த்தை. "ஏன் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற? நீ ஏன் தேங்குற? கர்த்தருக்கு காத்திரு. உன்னை சவுலின் கைக்கு விடுவித்தார். கோலியாத்தின் கைக்கு விடுவித்தார். சிங்கத்தின் கைக்கும், கரடியின் கைக்கும் விடுவித்தார். ஒண்ணும் இல்லாம இருக்கும்போது ஆண்டவர் உன்னை உயர்த்தினார். இப்பவும் உன்னை கைவிட்டுருவாரா?" அப்படின்னு சொல்லி தாவீது தன்னுடைய பழைய வாழ்க்கையை நினைத்து, கர்த்தர் தன்னை நடத்தின பாதைகள் எல்லாம் நினைச்சு, கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்திக் கொள்கிறான். இப்படிதான் நம்ம லைஃப்லயும் யாருமே இல்லன்னா கூட பரவால்ல. ஒரு காலத்துல நமக்கு அட்வைஸ் பண்றதுக்கு நெறைய பேர் இருந்திருக்கலாம். ஒரு காலத்துல நமக்கு வழி நடத்துவதற்கு அநேகம் பேர் இருந்திருக்கலாம். ஒரு காலத்துல நம்ம கீழ விழுந்தா தூக்கி விடுவதற்கு நெறைய பேர் இருந்திருக்கலாம். ஒரு காலத்துல நம்ம சோர்ந்து போகும்போது ஆறுதல் சொல்வதற்கும், நம்மளை திடப்படுத்துவதற்கும், நம்ம கை குடுக்குறதுக்கும் நெறைய பேர் இருந்திருக்கலாம். ஆனா இப்போ ஒருவேள தனிமையில உங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு, ஆறுதல் சொல்றதுக்கு, உங்கள வழி நடத்துகிறதுக்கு யாரும் இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் போதுங்க. அவருடைய சமூகத்துல போய் உட்கார்ந்து, ஆண்டவரே, நான் என்ன கர்த்தருக்குள்ள நீங்க சொல்லுங்க. கர்த்தர் செய்ததெல்லாம் நெனைங்க. அவர் இதுவரைக்கும் உங்கள நடத்தின பாதைகள யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும். இம்மட்டும் நடத்தின எபேனேசர் இனிமேலும் என்னை நடத்த வல்லவரா இருக்கிறார். இந்த கர்த்தர் என்னை விடமாட்டார். இந்த தேவன் என்றைக்குள்ள சதா காலமும் என்னுடைய தேவன். மரண பரியந்தமும் என்னை நடத்துவார். இந்த வசனங்கள ஞாபகம் வச்சுக்கோங்க. வசனம் பிலிப்பியர்ல இருக்குல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. வசனங்கள நம்ம சொல்லி ஆண்டவருக்குள்ள நம்மை பலப்படுத்திக் கொள்வோம், திடப்படுத்திக் கொள்வோம். அடுத்து முன்னேறி செல்வோம். பாருங்க, தாவீது அடுத்து போய் கர்த்தர்ட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்டான். நான் போலாமான்னு கேட்கும்போது சொல்ற கர்த்தர், நீ போ அப்படின்னு சொல்றார். சகலத்தையும் திருப்பி கொண்டான். இப்ப கர்த்தருடைய நமக்கு தாவீதுடைய வாழ்க்கை தெரியும். அவனுடைய முடிவு, அது முடிவு சக்சஸ்ஃபுல்லான ஒரு முடிவு. தாவீதுடைய வாழ்க்கை ஒரு ஜெயமான ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு உங்க லைஃப்ல இன்னைக்கு போய் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகள் தாவீதுடைய வாழ்க்கை வந்தது போல ஒரு போராட்டங்கள் இருக்கலாம். தாவீது தன்னுடைய சொந்த மகனால் அவமானப்படுத்தப்பட்டார். நெறைய அவமானங்களை சந்தித்தார். ஆனா, அவனுடைய முடிவு ஜெயமா இருந்தது. இன்னைக்கு நீங்க எந்த அவமானங்களை சந்தித்தாலும், என்ன போராட்டத்துக்குள்ள நீங்க போயிட்டு இருந்தாலும், உங்களுடைய முடிவு ஜெயமா இருக்கும். எப்போ தெரியுமா? கர்த்தருக்குள்ள உங்களை எப்பொழுதும் திடப்படுத்திக் கொள்ளும்போது. மனுஷன நம்பி போயிறாதீங்க. அந்த வார்த்தைகள் உங்கள திடப்படுத்தாது. அந்த நேரத்துக்கு ஒரு ஆறுதல் மாதிரி இருக்குமே தவிர, மறுபடியும் சோர்ந்து போவீங்க. கர்த்தருக்குள்ள உங்களை திடப்படுத்திக்கோங்க. ஒரு காரியத்துக்குள்ள ஆண்டவர் இன்னைக்கு அழகான ஒரு பாட்ட கேட்டது தெரியுமா? என் கையை கொண்டு தொடங்கியதை, என் கையை கொண்டே நிறைவேற்றுவார். அப்போ உங்கள ஆண்டவர் ஒரு விஷயத்துக்குள்ள செய்யறதுக்கு அழைச்சு கொண்டு வந்திருக்கிறாருன்னா, அந்த விஷயத்த உங்கள வைத்து செஞ்சுருவாரு. தாவீத அழைச்சது ஆண்டவர் தான். உன்ன ராஜாவா வச்சு உன்ன பெரிய ஒரு வீட்ட கட்டுவேன்னு சொல்லி எல்லாம் செஞ்சது ஆண்டவர் தான். அப்போ தாவீது பாருங்களேன், ஐயய்யோ! அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு போல நம்ம லைஃப். இப்படி சொல்லிட்டு இப்படி விட்டுட்டாரு அப்படின்லாம் இல்ல. அவருக்கு தெரியும். என்ன வச்சு ஒரு விஷயத்த அவர் செய்ய ஆரம்பிச்சாருன்னா, அவர் கண்டிப்பா என்ன வச்சு முடிச்சுருவாரு. அவர் பாதியில விட்டுட்டு போற தேவன் கிடையாது. என் ரூம்ல ஒரு ஒரு வாசகம் ஒண்ணு எப்படி இருக்கும். ஆண்டவர் உங்கள அந்த ஒரு இடத்துக்கு உங்கள கொண்டு வந்தாருன்னா, அந்த இடத்துல இருந்து உங்கள ஆண்டவர் உங்கள வழிநடத்துறதுக்கு அவரால தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மள ஒரு இடத்துல கொண்டு விட்டுட்டு, நம்மள அப்படியே திக்கற்று இனியே பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வர்ற தேவன் கிடையாது. ஆபிரகாமை நீ வான்னு அழைச்சுட்டு கானான் தேசத்துக்கு கூப்பிட்டுட்டு, சரிப்பா ஆபிரகாமே நீனே இருந்துக்கோ. உனக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. அப்படி சொல்லிட்டு போற தேவன் கிடையாது. கூப்பிட்டாருன்னா, அழைத்தார் என்றால், அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று வசனம் சொல்கிறது. அழைத்தவர் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவரே செய்வார். ஒரு காரியத்தை உங்கள கொண்டு துவங்கினார் என்றால், இல்ல ஒரு விஷயத்த உங்கள வச்சு ஆரம்பிச்சிருக்கிறாருன்னா, அதை அவர் முடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டார். போவாசை குறித்து வசனம் சொல்கிறது, இந்த மனுஷன் இந்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் அவன் இளைப்பாற மாட்டான். ஒரு சாதாரண போவாஸ். என் ஆண்டவர் எவ்வளவு உண்மையுள்ளவர் யோசிச்சு பாருங்க. அவர் எப்படி நமக்கு துவங்கினத எப்படி அவர் பாதியில விட்டுட்டு போவாரு. திடப்படுத்துங்க. உங்கள நீங்களே திடப்படுத்துங்க. மனுஷன் வந்து சோர்ந்து போகிற வார்த்தைய பேசினாலும், நீங்க விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. மனுஷன் வந்து உங்கள திடனற்று போக வைத்து,
உங்கள சோர்ந்து போய் வைத்து அழ வைக்க நினைச்சாலும், நீங்க உங்களுக்கு விசுவாச வார்த்தைகள பேசுங்க. யார்ட்ட இருந்து எதிர்பார்க்காதீங்க. அந்த விசுவாச வார்த்தைகள் இந்த வேதாகமத்துல இருக்குது. எடுத்து வாசிங்க. உங்களுக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துற வசனத்த சொல்லி திடப்படுத்திக்கோங்க. உங்கள நீங்களே திடப்படுத்திக் கொண்டு, மறுபடியும் ஓட ஆரம்பிங்க. நம்ம போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது. இந்த வாழ்க்கை இப்பொழுதே முடிந்து போக போறது கிடையாது. இன்னும் நம்ம நெறைய தூரத்துக்கு ஆண்டவர் நம்மை அழைத்து செல்வார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஜெப விண்ணப்பங்கள் இருந்துச்சுன்னா, நீங்க தயவு செய்து வேகமாக அனுப்புங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கலாம்னு சொல்லி ஆசைப்படுறேன். பிரேயர் பாயிண்ட்ஸ் இருக்குதா? ஓகே. நான் ஜெபித்து முடிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தையை நீர் கொடுத்ததுக்காக நன்றி. தேவரீர் மட்டும் எங்களை வழிநடத்தி வந்திருக்கீங்க. நீங்க ஆரம்பித்த விஷயத்தை நீங்க துவங்கின இந்த ஓட்டத்தை நீங்க மட்டும் தான் முடிக்க முடியும். நான் ஏற்கனவே கேட்ட மெசேஜின்படி விசுவாசத்தை துவக்கிறவரும் நீங்க தான், முடிக்கிறவரும் நீங்க தான்ப்பா. அதனால துவங்கின நீர் முடிக்கிறதுக்கு உங்களால மட்டும் தான் அதிகாரம் இருக்கிறது. எனவே நீங்க வழி நடத்துங்க. உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. தேவரீர் அப்பா, யார் யார் என்ன பிரச்சனைகளோடு, என்ன கவலைகளோடு வந்திருப்பார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நீர் அறிந்திருக்கிறீங்களே சப்பா. அவங்களுக்கு நீங்க திடனான ஒரு வார்த்தைய கொடுங்க. நீர் நம்ப பண்ணின வார்த்தையை ஆண்டவரே நீங்க அவங்களுக்கு நினைச்சிரலுங்க. சிறுமையில அது அவங்களுக்கு ஆறுதலா இருக்கட்டும். அவங்க சோர்ந்து போகும்போது நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்கு உங்களுக்கு ஆறுதலா இருக்கட்டும். நீங்க சொன்னதை செய்கிற தேவனப்பா. சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். முடிக்கிற வரைக்கும் நீங்க கைவிட மாட்டீங்க ஏசப்பா. என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொன்ன தேவன் ஏசப்பா. நீங்க ஒரு நாளும் பொய் சொல்லுகிறவர் அல்ல. மனம் மாறுகிறதுக்கு நீர் ஒரு மனுபுத்திரனும் கிடையாதப்பா. நீங்க சொன்னதை அப்படியே செஞ்சு முடிப்பீங்க. எங்களை பலப்படுத்துங்க. நாங்க சோர்ந்து போகும்போது உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு நினைப்பூட்டுங்க. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. எல்லா துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.